நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத பொது பலன்களை பார்ப்போம். இது எல்லாருக்கும் உண்டான பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்போ கிரக நிலையை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறாரு, சூரியன் புதன் கேது இவங்க 3 பேரும் கன்னியில் இருக்கிறாங்க, சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறாங்க, சனி பகவான் கும்பத்தில், ராகு மீனத்தில் இருக்கிறாங்க. இவர் சூரியன் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேலே துலாமில் நீச்சமடைவார் சூரியன். சரியா? அதை தான் அந்த சூரியன் நீச்சமடைகிற காலத்தை தான் நம்ம ஐப்பசி தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஐப்பசி அமாவாசையை தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அப்புறம் செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 10 நாள், இந்த மாதத்தில் 10 நாள் கடகத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் புதன் அக்டோபர் 10 நாள், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே துலாமுக்கு வந்துடுவார். சரியா? சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் துலாமில் இருப்பார். அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கு மாறிடுவார். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம கடகராசியை பற்றி பார்ப்போம். கடகராசிநாதன் வளர்பரியாக இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும், தேய்பரியாக இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் இருக்கும். வளர்பரியாக இருக்கும்போது உங்களுக்கு சுப பலன்களும், தேய்பியில் அதாவது பஞ்சமி திதிக்கு கீழே இறங்கும்போது அப்படியே கொஞ்சம் ஒளி குறையும் போது உங்களுக்கு ஒரு மாதிரியான அமைப்புகளும் நடக்குங்க. உங்களுக்கு இப்போ கடகராசி இயல்பாக இருக்குது. சனி செவ்வாய் பார்வை இல்லை. செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே தான் உங்கள் கடகராசிக்கு வராரு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கோவங்கள் ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடம், இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் விலகும். ரொம்ப 2 வருஷமாக பிரச்சனையில் இருந்திருக்கீங்க. இப்போ படிப்படியாக இன்னொரு 5 மாதங்கள் கழித்து உங்களுக்கு படிப்படியாக அப்படியே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் 2ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். குடும்பத்தில் பிரச்சனைகள் 2 வருஷமாக பிரச்சனைகள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து சனி பகவான் மீனத்துக்கு போன பிற்பாடு உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வாக்கு கொடுத்ததெல்லாம் நிறைவேற்ற தன்மைகள் இப்போதைக்கு இருக்காது. இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தனவரவும் அதே மாதிரி தான். இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு முழுமையாக அஷ்டமத்து சனி விலகும். உங்களை 3ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் குருவோட பார்வையும், குருவோட 5ஆம் பார்வையும் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய நல்ல தருணங்கள் தான். அதே மாதிரி 3ஆம் இடம் இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், இளைய தம்பி தங்கைகள் மூலிமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு தருணங்கள் தான். அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால வீடு வாகனம், தாய், கல்வின்னு சொல்லுவோம். கல்விகள்னால் இந்த இதில் படிக்கணும்னா ஏதாவது உங்களுக்கு கல்வி இந்த இது கேட்டேன், இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது கல்வியில் என்ன சொல்கிறது, இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டேன் எனக்கு கிடைக்கல, இந்த மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல தன்மைகள் தான் உண்டு. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும்னா இந்த தருணங்கள் நல்ல தருணங்கள் தான். அதே மாதிரி தாய் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல அற்புதமான தருணங்கள் தான். உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் லைஸாக மனசு கஷ்டப்படும். ஆனால் அந்த குரு பார்வையினால் அது தீரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால வேலைகளில் சிறு குழப்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே அந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய நல்ல தருணங்கள் அமையும். அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால, 9ஆம் பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம்
கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களாம் ஏற்கனவே கொஞ்சம் மனக்கசப்பாக இருப்பீங்க. இப்போ வந்து படிப்படியாக அது வந்து மாறக்கூடிய நல்ல தன்மைகளாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தடைகள், அதாவது திருமண தடைகள், ஏதாவது ஒரு வேலை தொழில் பண்ணணுன்னா அதில் தடை, அந்த தடைகள்லாம் வந்து இன்னொரு 5 மாதங்கள் கழித்து சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த தடைகள்லாம் வந்து தீரக்கூடிய நல்ல தருணங்கள் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களோட 9ஆம் இடத்துக்கு ராகு பகவான் இருக்கிற 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது, அவர் வந்து சனி செவ்வாய் பார்வையை வாங்காமல் இருக்கிறாரு. குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த ராகு வந்து அந்தளவுக்கு வந்து தீமையை கொடுக்க மாட்டார். 9ஆம் இடம் சுப பலன்கள் தான் இருக்கும். தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். அதாவது தந்தை வழி சொத்து வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்துக்கு சனி பகவானோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் ஒரு 2 வருஷமே கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. அது ஆனாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால டல்லாக போயிருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் வந்து குறைவே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கிறது நல்ல தருணங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து இப்போ அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்போ 12ஆம் இடம்னா ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து அக்டோபர் 20 தேதிக்கு மேலே உங்களுக்கு இதெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்களாம் வெளிநாடு கண்டிப்பாக போவீங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலாம் அக்டோபர் 20 தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லா அமையும். ஏன்னா அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து செவ்வாய் வந்து அந்த கடகத்துக்கு போகிறதுனால நல்ல சுப பலன்கள்லாம் வந்து உங்கள் 12ஆம் சுப பலன்கள்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. நன்றி.